ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலில் உள்ள 2வது பாடம் தான் பார்க்க போகிறோம். அறிவு நிலா. விடுகதைக்கேற்ற விடையை எழுதுவோம். முதல் கேள்வி, தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன? விடை அன்னாச்சி பழம். 2வது கேள்வி, அடித்தாலும் உதைத்தாலும் அழுகை வராது அது என்ன? விடை பந்து. 3வது கேள்வி பாருங்க. கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம் அது என்ன? விடை தேங்காய். அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வரும் அது என்ன? விடை பூரி. 5வது கேள்வி, உடம்பில்லா ஒருவன் பல சட்டை அணிந்திருப்பான் அவன் யார்? விடை வெங்காயம். 6வது கேள்வி, இதயம் போல் துடித்திருக்கும் இரவு பகல் விழித்திருக்கும் அது என்ன? விடை கடிகாரம். 7வது கேள்வி, பகலிலே வெறுங்காடு இரவெல்லாம் பூக்காடு அது என்ன? விடை வானம். அடுத்தது, விடுகதைகளுக்கு விடையளிப்பேன். மலையாக பிரிந்திடுவேன், ஆறாக ஓடிடுவேன், கடலில் கலந்திடுவேன் நான் யார்? விடை மழைநீர். அடுத்த கேள்வி, அடுக்கடுக்காய் அறைகள் உண்டு அலமாரி அல்ல, தித்திக்கும் இனிப்பு உண்டு பாகு அல்ல, உயிர்கள் பல என்னுள் உண்டு நான் யார்? விடை தேன்கூடு. 3வது கேள்வி, உயரமுண்டு பனை இல்லை, என்னுள் காய் உண்டு கனி இல்லை, தாகம் தணிப்பேன் தண்ணீர் இல்லை நான் யார்? விடை தென்னை மரம். அடுத்த பக்கம் பாருங்க. தீர்வு என்ன எழுதுவேன். ஒரு தென்னந்தோப்பில் 40 தேங்காய்கள் மட்டை உரிக்காமல் ஒரு மூட்டையாக கட்டப்பட்டிருந்தன. அதனை அருகில் இருக்கும் கிடங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கு பணிபுரிந்து வந்த 41 தொழிலாளர்களும் தனித்தனியாக தூக்கி பார்த்தனர். யாராலும் தூக்க முடியவில்லை. அதை எளிதாக கிடங்கிற்கு கொண்டு செல்ல உரிய வழியை சொல்லுங்களேன். விடை பாருங்க. 40 தொழிலாளர்களும் தனித்தனியாக தூக்கி பார்த்துட்டாங்க. அவங்களால தூக்க முடியல. அப்போது தூக்குறதுக்கு ஒரு வழி சொல்ல போகிறோம். 40 தொழிலாளர்களும் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுக்க வேண்டும். ஒரு தொழிலாளர் வெறும் சாக்குப்பையை கிடங்கிற்கு எடுத்து செல்ல வேண்டும். அடுத்தது பாருங்க. ஒரு குளத்தில் முதல் நாள் ஒரு பூ பூத்தால் அடுத்த நாள் அது 2ஆக மாறும். அதற்கு அடுத்த நாள் அந்த 2 பூக்கள் 4ஆக மாறும். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பூக்கள் 2 மடங்காக அதிகரிக்கும். அப்படியானால் 10வது நாள் குளத்தில் உள்ள பாதி பூக்கள் பூத்திருந்தால் குளம் முழுமையாக நிறைய இன்னும் எத்தனை நாள்கள் ஆகும்? விடை இன்னும் ஒரு நாள் ஆகும். அடுத்தது பாருங்க. புதிருக்கு விடையளிப்பேன். ஒரு காட்டில் யானை, முயல், மயில், நரி, குயில் ஆகியவை நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. அவை ஒரு முறை அடர்ந்த காடு வழியே நெடுந்தூரம் பயணம் மேற்கொண்டன. வழியில் அகலமான நீண்ட காட்டாறு ஒன்று குறுக்கிட்டது. அனைவரும் ஆற்றை கடந்தனர். ஆனால் ஆற்றை கடந்த பிறகு ஒருவர் மட்டுமே நனைந்து இருந்தார். அப்படியெனில் அவர்கள் எவ்வாறு ஆற்றை கடந்திருப்பார்கள்? விடை யானை மீது ஏறி சென்று கடந்திருப்பர். அடுத்த பக்கம் பாருங்க. புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புதிர் விளையாட்டிற்கான விதிமுறைகளை கூறியவர் யார்? விடை பாட்டி. அழகனுக்கு கூறிய முதல் புதிர் என்ன? கண்டுபிடித்து எழுதுக. விடை உனக்கு சொந்தமானது, ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன? அடுத்தது கேள்வி பாருங்க. நாணயம் இச்சொல்லுக்கான புதிர் யாருக்கு வழங்கப்பட்டது? விடை தன்மதிக்கு வழங்கப்பட்டது. அடுத்தது, கவிநிலா பாராட்டு மழையில் நனைய காரணம் என்ன? கண்டுபிடித்து எழுதுக. விடை தற்போது நேரம் என்ன?
என்ற கேள்வியை கவினிலா சரியாக கண்டுபிடித்து கூறியதால் அனைவரும் பாராட்டினர். அடுத்த பக்கம் பாருங்க. முடியும் எழுத்தில் தொடங்கி எழுதுவேன். முடிகிற எழுத்திலிருந்து நம்ம தொடங்கி இன்னொரு வார்த்தை எழுத போகிறோம். வரகு கூல முடிஞ்சிருக்கு, அதனால் குலவின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து வீல முடிஞ்சிருக்கு, அதனால் விறகு. அடுத்து கூல முடிஞ்சதுனால குப்பைன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து பையில் முடியுது, பை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் எழுதணும். மதகு, குருவி, விளக்கு, குரங்கு, குளம். அடுத்தது அம்மா பாருங்க. மாமா, மாசி, சிறகு, குடம். அடுத்தது முத்து பாருங்க. துளசி, சிறுமி, மிளகு, குட்டி. அடுத்தது காசு பாருங்க. சுக்கு, குருவி, விறகு, குயில். அடுத்தது அன்னாசி பாருங்க. சிறுமி, மிளகு, குப்பை, பை. அடுத்தது பாருங்க. முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுவேன். முடிகிற சொல்ல தொடரோட ஃபஸ்ட்டில் வச்சு நீங்கள் ஒரு தொடர் எழுத போகிறீங்க. வலையில் மாட்டியது மீன். கடைசி சொல் என்னது? மீன். அப்போ மீன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு தொடர் எழுத போகிறீங்க. மீன் வலையில் மாட்டியது. அடுத்தது தோட்டத்தில் பூத்திருந்தன வண்ணப்பூக்கள். வண்ணப்பூக்கள் தோட்டத்தில் பூத்திருந்தன. வானத்தில் மின்னின விண்மீன்கள். விடை விண்மீன்கள் வானத்தில் மின்னின. வளவன் விளையாடினான் பந்து. விடை பந்து விளையாடினான் வளவன். அடுத்த பக்கம் பாருங்க. முடியும் சொல்லை முதலாக கொண்டு நிரப்புவேன். வாத்தும் கொக்கும் நண்பர்கள். முடிகிற சொல் நண்பர்கள். அந்த நண்பர்களை முதலாக வச்சு நண்பர்கள் இருவரும் குளிப்பதற்கு புறப்பட்டனர். புறப்பட்டு செல்லும் வழியில் தவளை நண்பரை பார்த்தனர். பார்த்தவுடன் தவளையையும் அழைத்தனர். அழைத்ததை கண்டு கொள்ளாமல் தவளை சென்றது. சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குரல் கேட்டது. குரல் கேட்ட திசை நோக்கி இருவரும் ஓடினர். ஓடி சென்று பார்த்தபோது தவளையின் கால் கொடியில் சிக்கி இருந்தது. சிக்கி இருந்த காலை எடுக்க தவளை போராடியது. போராடிய தவளையை பிடிக்க கழுகு கீழே இறங்கியது. இறங்கிய கழுகு தவளையை கொத்த வந்தது. வந்த கழுகை கொக்கும் வாத்தும் சேர்ந்து துரத்தின. துரத்தியதால் கழுகு பறந்தது. பறந்த கழுகை பார்த்தவுடன் தவளை மகிழ்ந்தது. அடுத்த பக்கம் பாருங்க. விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இதை நீங்கள் ஒருத்தரும் வேகமாக படிச்சுட்டு படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கணும். சரியா? 4 முறை படித்து பார்க்கணும். கணிடை, ஒவ்வொருவருக்கும், சிந்திக்க, கல்வியோடு, நீதி கருத்துகள், மேன்மைப்படுத்துவது, பொருட்செல்வமும், மலரிலிருந்து, கல்வி செல்வமும், நாணயங்களை. படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் நீங்கள் எழுதிடணும். சரியா? அடுத்தது விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். இந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து இது படிக்க எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி எழுத போகிறீங்க. அழகன் தனது உடைமைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்தான். அனைத்தையும் அவன்தான் அதிகம் பயன்படுத்தி இருந்தான். மேசை மீதிருந்த அவனின் குறிப்பேடு அழகனின் கண்ணில் பட்டது. குறிப்பேடாக இருக்குமோ? ஊஹும், அதுவும் இல்லையே என நினைத்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று அதற்கான விடை அவன் மனதில் பளிச்சிட்டது. ஆஹா, எனது பெயர்தானே அதன் விடை. அதைத்தான் என்னை விட மற்றவர் அதிகம் பயன்படுத்தி என்னை அழைக்கிறார்கள் என்றான் அழகன். அடடா, அழகன் கண்டுபிடித்து விட்டான். பாராட்டுகள் அழகா என்று முதுகில் தட்டி கொடுத்தார் பாட்டி. படிக்க எடுத்துக்கொண்ட நேரம் இதில் எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க. படிப்பேன், மின்னுவேன். படிப்பேன், இணைந்து படிப்பேன். இதை நீங்கள் படிக்கணும். அடுத்தது அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இந்த அட்டவணையை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே கொடுத்துருக்கிறதுக்கு விடை எழுத போகிறீங்க. உனக்கு பிடித்த சொற்கள். இந்த கொடுத்துருக்கிற அட்டவணையில் உங்களுக்கு பிடிச்ச சொற்களை எடுத்து எழுத போகிறீங்க. சரியா? கிளி,
இளநீர், மயில், வானவில், மின்மினி, கீரி, மிதிவண்டி. அடுத்தது உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள். உங்கள் நண்பர்களுக்கு பிடிச்ச சொற்கள் என்னன்னு கேட்டு அதை எழுத போகிறீங்க. கனி, பள்ளி, ஏணி, சிற்பி, இஞ்சி, வாளி, காரியாசன். அடுத்தது பாருங்க, படிப்பேன் மகிழ்வேன். இதில் அரசர், ஆதிரன், உழவர், நீச்சல், அதுக்கப்புறமா கீழே எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். சரியா? அடுத்த பக்கம் பாருங்க, ஒழிப்பேன் அறிவேன். அதாவது தோ, போ, நோ, மோ, கோ, தோ, லோ, லோ, சோ, நோ, வோ, நோ. அந்த சைடு பாருங்க, ரெட்டை கொம்பு டோ, போ, நோ, மோ, கோ, தோ, லோ, சோ, நோ, வோ, நோ. இதை பாருங்கள். இதை நம்ம வேறுபாடு கண்டறிஞ்சு இங்கே கீழே நிரப்ப போகிறோம். விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான். ஃபஸ்ட்டு ஒத்த கொம்பு நோ, அடுத்ததில் ரெட்டை கொம்பு நோ போடணும். அடுத்தது பாருங்கள், பொங்கலுக்கு முன் போகி. முதல்ல ஒத்த கொம்பு, அடுத்தது ரெட்டை கொம்பு போ. சரியா? அடுத்தது பாருங்கள், படிப்பேன் வேறுபாடு அறிவேன். பாருங்க, கெட்டு, கேட்டு, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. கெட்டு போன பழம், கேட்டு அப்படின்னா நம்ம காதால் கேட்குறது. அடுத்தது தெங்கு, தேங்கு, பெரு, பேரு, வெம்பு, வேம்பு, மெல், மேல், வெட்டி, வேட்டி. இதுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்குறோம். அடுத்த பக்கம் பாருங்க, வளரறி மதிப்பீடு. வாழ்த்துக்கள் இச்சொல்லிலிருந்து உருவாகாத சொல். விடை ஆப்ஷன் இ வாழ்க்கை. அப்போது அந்த ஆப்ஷனை நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா புதிருக்கான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உனக்கு சொந்தமானது, ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். அது என்ன? விடை ஆப்ஷன் இ பெயர். அடுத்தது மூன்றாவது கேள்வி, இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எது? விடை ஆப்ஷன் ஆ பனிமலர், நனிப்பசு. அடுத்தது நான்காவது கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தன்மதி காலியான உண்டியலில் எத்தனை நாணயங்கள் போட்டால்? விடை ஆப்ஷன் இ ஒரே ஒரு நாணயம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, தமிழின் இனிமை பாடலை பாடியவர் யார்? விடை ஆ பாரதிதாசன். அடுத்தது அடிக்கோடிட்ட சொற்கள் குறிக்கும் உணவுகள் யாவை? விடை ஆ பலா, கரும்பு. அதாவது சுளை அப்படின்னா பலா, களையை குறிக்கிறது கரும்பு. அடுத்தது இரண்டாவது கேள்வி, பொருத்தமான சொல்லால் நிரப்புக. பனிமலர் ஏறிய டேஷ் காய்ச்சும், பாகிடை ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் டேஷ் தென்னை நல்கிய குளிரில நீரும். விடை என்னது? ஆப்ஷன் அ தேனும் பாலும். ஃபஸ்ட்டு டேஷில் தேனும், செகண்ட் டேஷில் பாலும். ஆப்ஷன் ஆவை ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க, தொடர்களை வரிசைப்படுத்தி எண்ணிடுக. ஃபஸ்ட்டு ஒன்று என்னதுன்னா ஆப்ஷன் இ கவினிலா, தன்மதி, அழகன் மூவரும் விளையாடி கொண்டிருந்தனர். அதுக்கு நேராக ஒன்றுன்னு சொல்லி போட்டுக்கோங்க, 1. அடுத்தது 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறினாள். அதுக்கு நேராக 2ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்தது பாட்டி கூறியவுடன் மூவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதுக்கு நேராக 3 போட்டுக்கோங்க. அடுத்தது புதிர் விளையாட்டிற்கான விதிமுறைகளை கூறினார் பாட்டி. அதுக்கு நேராக 4 போட்டுக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்க, புதிருக்கு விடை தருக. கையுண்டு காலில்லை, கழுத்துண்டு தலையில்லை, அது என்ன? விடை ஆப்ஷன் இ சட்டை. அதுக்கப்புறமா 5வது கேள்வி,
பொருத்தமான நிறுத்தற் குறியிட்டு எழுதுக. கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம நிறுத்தற் குறி வந்து சரியாக இட்டு நம்ம எழுத போகிறோம். யானை பிளிறியது, ஆந்தை அலறியது, செழியனுக்கு பயந்தால் நாக்கு வறண்டது, ஓ இதுவரை நான் கண்டது கனவா. அடுத்தது பாருங்க, பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். கேள்வி பாருங்க, நனி என்ற சொல்லுக்கான பொருள். விடை ஆப்ஷன் இ மிகுதி. இரண்டாவது கேள்வி, முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்தொகுப்பு. விடை ஆப்ஷன் இ என்னுயிர் என்பேன் எனினும். அடுத்தது மூன்றாவது கேள்வி, நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் டேஷ். நல்கிய அப்படின்றதுக்கான பொருள் என்னது? ஆப்ஷன் இ வழங்கிய. அடுத்தது நான்காவது கேள்வி, இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள உணவுப் பொருள்களை எடுத்து எழுதுக. விடை பால், இளநீர். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, என்னுயிர் என்பேன் கண்டீர் என்ற வரியில் உயிர் என்று கவிஞர் எதை குறிப்பிடுகிறார்? விடை தமிழ். அடுத்த பக்கம் பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இந்த பத்தியை படித்து நம்ம கீழே கொடுத்துருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்க போகிறோம். முதல் கேள்வி, தோழிகள் விளையாடிய விளையாட்டின் பெயர் டேஷ். விடை ஆப்ஷன் ஆ புதிர். அடுத்தது, கயலின் பாட்டி வீடு எங்குள்ளது? விடை ஆப்ஷன் ஆ செண்பகனூர். மூன்றாவது கேள்வி, செல்வியிடம் புதிரை கேட்டது யார்? விடை கயல். அடுத்தது நான்காவது கேள்வி, பத்தியில் உள்ள புதிருக்கான விடை டேஷ். விடை கல்வி. ஐந்தாவது கேள்வி, உனக்கு பிடித்த புதிர் ஒன்றை எழுதுக. நீ சிரித்தால் சிரிப்பேன், நீ அழுதால் நானும் அழுவேன், நான் யார்? விடை வந்து கண்ணாடி. அடுத்த பக்கம் பாருங்க, ஐ செய்யலாமே, மீனாவுக்கு உதவலாமா, குளத்தில் நீந்தும் மீன்கள், காட்டில் ஓடும் மான்கள், செடியில் பூக்கும் பூக்கள், மரத்தில் காய்க்கும் பழங்கள், வானில் பறக்கும் பறவைகள், புல்வெளியில் மேயும் ஆடுகள். அடுத்தது பாருங்க, செய்தவர்கள் யார்? எழுதலாமா? முயல் ஓடியது, நரிகள் பார்த்தன, வண்டு பறந்தது, பூக்கள் சிரித்தன, எலி ஓடியது, பூனைகள் பார்த்தன, புலி பாய்ந்தது, மான்குட்டிகள் பயந்தன. அடுத்த பக்கம் பாருங்க, யார் எதில் எழுதுங்களேன். செடியில் பூக்கள் பூத்தன. அடுத்தது, கொடியில் காய்கள் காய்த்தன. அடுத்தது, படியில் சிறுவன் ஏறினான். அடுத்தது, மடியில் சிறுவன் தூங்கினான். அடுத்தது பாருங்க, என்ன இருக்கும்? எழுதுங்களேன். மான்களுக்கு கொம்புகள் இருக்கும், பறவைகளுக்கு ரெக்கைகள் இருக்கும், மீன்களுக்கு துடுப்புகள் இருக்கும், மரங்களுக்கு கிளைகள் இருக்கும், வீடுகளுக்கு கதவுகள் இருக்கும், பூக்களுக்கு இதழ்கள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.